இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மாரிசன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சூப்பரான காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஃபகத் பாசில் வடிவேலுன்னு ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நடிச்ச சூப்பரான மூவி. மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ஃபகத் பாசில் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே கைவரிசை காட்டலான்னு சொல்லி திருடரா ஒரு வீட்ல திருட போறாரு. அந்த வீட்ல வடிவேலுவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன தயவு செஞ்சு இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பா, உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றதை கேட்டு நம்ம ஃபகத் பாசிலும் பணத்து மேல ஆசைப்பட்டு வடிவேலுவை கூட்டிட்டு போய் காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது வடிவேலு கிட்ட இன்னும் பல லட்சம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை திருவண்ணாமலையில டிரா பண்ணன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த பணத்தை லவட்டிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த பணத்தை அவரு திருடினாரா, வடிவேலு யாரு, இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரோட் ட்ரிப்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, சம்பவங்கள் என்னங்கிறத அட்டகாசமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நீட்டான சோசியல் டிராமா மெசேஜுமே உள்ள இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபகத் பாசில் நடிப்புனா அரக்கனா நேச்சுரல் ஆக்டிங் மூலமா ஈஸி ஆடியன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பேரலா வடிவேலு பாத்தீங்கன்னா சைலண்டா சம்பவம் பண்ண காத்திருக்க ராஜான்னு சொல்லி அவருக்கு டஃப் கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல மைண்ட் ப்ளோயிங்கான ஆக்டிங்ல ஒரே சீன்ல அழுந்தோன்னு ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே அவரோட பேக்கெட்டுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிருவாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காமெடி த்ரில்லர் டிராமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியை நேரிச்சு செகண்ட் ஹாஃப்ல ஜேர்னல் ட்விஸ்ட் கொடுத்து இன்ட்ரோல் பிளாக்கை செம்மையா ரேட்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாலும் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒகேஷனா ஒரு டோன்ல ஏன் பண்ணி டீசெண்டா வாட்ச்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிக்கலா நரேஷனா கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நிறைய சம்பவம் பண்ணி அட்டகாசமான படம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நிறைய ஹைப்பேத்தி இருந்தாலும் சில சீன்ஸ் ஸ்லோவா லேகிங்கா தான் இருந்துச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் படத்தை ஒட்டுமொத்தமாவே ஃபகத் பாசிலும் வடிவேலு மட்டும்தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட டைமிங், கவுண்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நீட்டா இருந்தாலும் கதைக்கு அது இன்னும் பெரிய வெயிட்டேஜ் கிரியேட் பண்ணாம விட்டுருச்சு. ஓவராலா வேற ஒரு படத்துல இருந்து வெட்டி ஓட்டி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த டெம்ப்ளேட் டிராமாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லர் சப்ஜெக்ட் மாறினதுக்கு அப்புறமேட்டு பல கிளிஷேவான த்ரில்லர் மூட்ல தான் இந்த படத்தையும் ஜவ்வா போட்டு அழுந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே அவரோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிருவாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காமெடி த்ரில்லர் டிராமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியை நிறைச்சு செகண்ட் ஹாஃப்ல ஜேர்னல் ட்விஸ்ட் கொடுத்து இன்டர்வல் பிளாக்கை செமையா ரேட்டிங்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாலும் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஓகேஷனா ஒரு டோன்ல என் பண்ணி டீசெண்டா வாட்ச்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடிக்கெல்லாம் நரேஷனா கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நிறைய சம்பவம் பண்ணி அட்டகாசமான படம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நிறைய ஹைப்பேத்தி இருந்தாலும் சில சீன் ஸ்லோவா லாகிங்கா தான் இருந்துச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் படத்துல பல விஷயம் பயங்கர கியூரியஸாவும் கன்னிங்காவும் இருந்துச்சு. ஃபீல் குட் படமாவே இருந்தாலும் ட்விஸ்ட் கொடுத்து ரேசி ஸ்கிரீன் பேர்ல கீரை மாத்தி போட்டு ஒரே கீர்ல எவ்வளவு நேரம் தான் போவோம்ங்கிற ஒரே ஒரு கேள்விக்காக இவ்வளவு சம்பவம் பண்ணுவீங்களான்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா லாஜிக்கே இல்லாம ஓப்பன் சஸ்பென்ஸ் இல்லைனா டிராமா ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீ இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல இவங்க கிளாரிட்டியோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்த நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்து பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மேக்கிங்லேயே பல சீன்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அபோவ் ஆவரேஜான த்ரில்லர் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஓவராலா நல்ல ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் ட்ராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மிஸ் பண்ணாம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மார்சின் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. உங்களுக்காக நல்ல நல்ல ரிவ்யூஸ் தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.